ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 31. ஸோ ஏற்கனவே அப் டு 30 இவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணலாம், ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மேக்ஸு சால்வ் பண்ணவோ இல்லை ஜிகே சால்வ் பண்ணவோ டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த 30 கொஷின்ஸை ஒரு 17லேருந்து 18 மினிட்ஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ரெகுலராக கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். வித்தவுட் டிலே நம்ம இப்போ டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா சொல்லிடுறாங்க, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் நம்பர் எங்கே இருக்குண்டா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9, 4 வந்து ஹையஸ்ட் நம்பர். அதில் தேர்ட் டிஜிட் வந்து 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு 741 அதில் ஃபஸ்ட் டிஜிட் வந்து 7. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 வருது ஃபைட்டர்ஸ். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த செகண்ட் கொஷின். என்னப்பா லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ 2 இருக்குது, 24. ஸோ ஸ்கொயர் பண்ணலாமா? இது ஒரு 16 அண்ட் இது ஒரு 4 ஆட் பண்ணால் 20 வருது. அப்போ இந்த செட்டு பார்க்கலாம். 36 ஒரு 25 50 61. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டு தான். இப்போ ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 9, தென் அது +1 பண்ணால் 10 வருது. பட் இங்கே 8 தான் கொடுத்துருக்காங்க. இது தப்பு தான். செகண்ட் பாருங்கள், ஒரு 36 தென் ஒரு 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வருது, 52. அப்போ இதுவும் தப்பு தான் நினைக்கிறேன். தப்பு தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், ஒரு 49 இப்போயே பெருசாக போயிடுச்சு. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். பட் ஸ்டில் ஐ வில் செக். ஓகேங்களா உங்களுக்காக. ஸோ 9 இருக்குது அண்டு 16. ஸோ ஆட் பண்ணால் 25. ஸோ 25 வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தேர்டு கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணியிருக்காங்கன்னா டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? க்யூலேருந்து டி வந்திருக்கு. ஸோ +3 பண்ணுறாங்க. டீலேருந்து தென் -4 பண்ணுறோம். கரெக்டாக? தென் எம்லேருந்து பிக்கு பாருங்கள் +3 அண்டு பிலேருந்து -4 பண்ணால் 16. 16லேருந்து நம்மளுக்கு -4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 12 வரணும். நத்திங் பட் எல் வந்திருக்கணும். பட் இங்கே கே கொடுத்துருக்காங்க. அப்போனா -5 பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் கேலேருந்து என் வந்திருக்குப்பா. +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்லேருந்து ஐக்கு -5 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். பிகாஸ் எனக்கு செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஒரே லாஜிக் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனும் அதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் நீங்கள் ஒரு லாஜிக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு ஆப்ஷன் வேறு லாஜிக் இருக்குனாவே அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ QTP தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் சால்வ் த ஃபோர்த் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 பேர். ஓகே, 7 பீப்புள். அப்போது 7 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட வேண்டியதான். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யோகு சிட்ஸை செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமித். ஸோ அமித்துக்கு செகண்ட் லெஃப்ட்டில் யோகு இருக்கார், போட்டாச்சு. தென் பிரபாத்தா. ஸோ பிரபாத் சிட்ஸை தேர்ட் டு த ரைட் ஆஃப் அமித். ஸோ அமித்துக்கு தேர்டில் பிரபாத் இருக்கார். ஸோ அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் மோனோவா. மோனு சிட்ஸு இமிடியேட் ரைட் ஆஃப் தினேஷ். இமிடியேட் ரைட் ஆஃப் தினேஷ். ஸோ தினேஷுக்கு இமிடியேட் ரைட்டில் தான் மோனு இருக்கார். ஓகே, ஏன்னா அங்கே 2 பேர் தான். விச் மீன்ஸ் இந்த பொசிஷனில் மட்டும் தான் நம்மளுக்கு 2 பேர் வர மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. தென் ஷிப்ராவா. ஷிப்ரா இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிரபாத். அப்போ இங்கே தான் ஷிப்ரா போட்டாகணும். தென் ஹூ இஸ் அ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தினேஷ். தினேஷுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு ஷிப்ரா தான் இருக்காங்க. அப்போது ஃபோர்த் ஆப்ஷனா? கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. இந்த கொஷின்லாம் பார்த்து நீங்கள் ஃபியர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பயப்பட வேண்டிய கொஷினே இது கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் சூப்பர். நம்ம இப்போது 5th கொஷின் பார்த்தலாமா? ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? 7 பாக்ஸ் கெப்ட் 1 ஓவர் போ நாட் நர்சரிலேருந்து சேம் ஆர்டர். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ அவங்க பொசிஷன்ஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் எஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நோ பாக்ஸ் ஆர் கெப்ட் அபோவ் எஃப். அப்போனா 7th பொசிஷனில் எஃப் இருந்தால் தான் எஃப்க்கு மேலே யாரும் வர முடியாதுன்னு சொல்ல முடியும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் எஸ். அப்போது எஸ் இங்கே தேர்டு ஃப்ளோரில் போடலாமா? அங்கே போட்டால் தான், அதாவது எஃப்க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் வர மாதிரி போட முடியும். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி 1 பாக்ஸ் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் இ.
ஸோ டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, அதை ஹோல்ட் பண்ணுவீங்க. தென் இ இஸ் இமிடியட்லி அபோவ் எஸ். இ வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி அபோவ் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போது இதுதான் டி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. தென் ஒன்லி 4 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் ஜி. ஸோ டிக்கும் ஜிக்கும் நடுவில் 4 பாக்ஸாக, அப்போ இதுதான் ஜியாக இருக்க முடியும் கண்டிப்பாக. தென் ரிமைனிங் யாருப்பா இருக்குது? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 1 2 3 4 போட்டு ஜி போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். டி கெப்ட் சம் பிளேசஸ் அபோவ் யூ. ஸோ யூக்கு அபோவ் டி இருக்காரு. ஓகே, இதுவும் கன்ஃபார்ம். தென் விச் ஆஃப் த பாக்ஸ் இஸ் செகண்ட் பிலோ டி. டிக்கு செகண்ட் பிலோ, அப்போனா தேர்ட் பொசிஷனில் தான் பார்க்கணும் நம்ம. அப்போ எஸ் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நவ் இஸ் ஆல் 6th கொஷின் 3 வருது. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, எடுத்தால் என்ன வருது? +9 கண்டிப்பாக. தென் அதுக்கப்புறம் 33 48க்கு +15. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன வருது? +11 11 தான் நினைக்கிறேன். 11 இல்லை 21 21பா, சாரி. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இது ஒரு 17 கூட 26 27 +27. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் +6 ஆட் ஆகிட்டே வருது. அப்போ கண்டிப்பாக +6 இது கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 33 வருமா? அந்த 33 நம்ம 96ஓட ஆட் பண்ணுறோம். 33. ஸோ இப்போ 9 அண்டு 129 129 பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ நம்ம 7th கொஷின் பார்த்துடலாம். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் தி கிவன் ஹியர்? ப்ளஸுக்கு மைனஸு, இன்ட்டுக்கு வந்து இங்கே வந்து டிவைட் சிம்பிள் இருக்குது ஃபைட்டர்ஸ், இங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கு. டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போது 187 × 3 - 168/2 + 74. ஓகே, இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் ஒரு 8 4 வருது. தென் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 1 2, தென் 24 26 2 இருக்குது. தென் 5 61 இந்த 84 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 90 வருமா? இந்த 90 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 651. ஸோ 651 எங்கே இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. சூப்பர்ப்பா. நவ் வி கேன் சால்வ் த 8th கொஷின். கியூலேருந்து ஓ வந்திருக்கு, -2 பண்ணுறோம். ஓலேருந்து எம்முக்கும் -2 தான் கரெக்டு. ஸோ இப்போ டீலேருந்து ஆர் பாருங்கள், -2 பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்கோம். ஆர்லேருந்து பிக்கும் -2 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் டீலேருந்து ஆர் வந்திருக்கு, இங்கேயும் -2. அதேமாதிரி ஆர்லேருந்து பிக்கும் -2 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டபிள்யூலேருந்து யூக்கு -2 பண்ணியிருக்கோம், யூலேருந்து எஸ்ஸுக்கும் -2 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு வித்தவுட் டிலே ஃபஸ்ட் ஆப்ஷனே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. 9th கொஷின் போயிடலாமாப்பா இப்போது? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஈலேருந்து ஐ வந்திருக்கு, அப்போ +5, பிகாஸ் இ வந்து நம்மளுக்கு 5ன்னு தெரியும், ஐ வந்து 9ன்னு தெரியும், +4. தென் ஐலேருந்து எம்முக்கும் +4 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எம் வந்து 13. ஸோ +4 பண்ணிங்கன்னா 17 வரும். நத்திங் பட்டு கியூ. ஸோ எல்லா ஆப்ஷனும் கியூவில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். எல்லேருந்து ஜே -2 பண்ணுறோம், ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2. ஸோ ஹெச்லேருந்து -2 பண்ணால் 6 வரும், நத்திங் பட்டு எஃப். சப்போஸ் செகண்டு லெட்டர் எஃப் வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென் எக்ஸ்லேருந்து டீக்கு என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ்? டீலேருந்து பி வந்திருக்கு அகெயின். ஸோ -4 தான் பண்ணுறோம். எக்ஸ்லேருந்து பிக்கு -4, டீக்குலேருந்து பிக்கு -4, அந்த பி வந்து 16. ஸோ -4 பண்ணால் நம்மளுக்கு 12 வரும். 12 இஸ் நத்திங் பட் எல். ஸோ ஃபைனல் லெட்டர் எல் வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. 10th கொஷின் பார்த்துருவோமா? இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? சம் ஹென்ஸ் ஆர் பிஜிஎன்ஸா? ஓகே, ஸோ சம் ஹென்ஸ் ஆர் பிஜிஎன்ஸு, தென் ஆல் பிஜிஎன்ஸ் ஆர் க்ரோஸு, தென் ஆல் க்ரோஸ் ஆர் மைனாஸா? ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம இமேஜ் போட வேண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னு, தென் உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஜிஎன்னு, தென் இது வந்து க்ரோ, திஸ் ஒன் இஸ் மைனா. ஓகே, ஸோ எல்லாரோட நேமும் போட்டாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள். சம் ஹென்ஸ் ஆர் மைனாஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் ஹென்ஸ் மைனாஸு கண்டிப்பாக இருக்க முடியும் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்களே பாருங்கள், ஹென்னுக்கும் மைனாக்கும் சம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. தென் செகண்ட் பாருங்கள், சம் மைனஸ் ஆர் பிஜின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மைனாஸ்குள்ளே தான் நம்மளுக்கு க்ரோ இருக்குது, க்ரோக்குள்ளே தான் பிஜின்னு இருக்குது. அப்போ அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போது போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ வந்து நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10.
நம்ம இப்போது 11th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபிட்டிஸ் நம்மளுக்கு 109 இருக்குது. டிவைட் சிம்பிள் இருக்கா? டிவைட் சிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. தென் இன்ட்டு சிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிஸ் நம்மளுக்கு டிவைடா. அண்டு மைனஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்டு போடுறோம். அண்டு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 1 வருது. தென் 3 இருக்குது அண்டு 9 வருது. ஓகே. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 95 ஏன் 95 தான். தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஃபைவ் டிஃப்ரென்ஸ் தான் 9 போயிடுச்சு. திருப்பி ஒரு 9 போயிடுச்சா நம்மளுக்கு 81 வரும். 81 95 6 7 176 இல்லை 186 சம்திங் இஸ் மிஸ்ஸிங். வெயிட்டுப்பா, திருப்பி நான் செக் பண்ணுறேன். 109 டிவைடுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் நல்லா பாருங்கள். டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக வேர் இஸ் டிவைட் சிம்பிள்? அடிஷனு 76. தென் இன்ட்டுக்கு பதிலாக டிவிஷனு 4. தென்னு மைனஸுக்கு பதிலாக என்ன ஃபீட்டஸ் பண்ணுறோம்? இன்ட்டு போடுறோமா 5. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபீட்டஸ் பண்ணுறோம்? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸு 18. ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக இருந்திருக்கா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள் ஃபீட்டஸ். 1 4s are 4, ரிமைனிங் 3 இருக்குது. அப்போது 9 4s are 36. தென் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு நல்லா பாருங்கள். 20 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 100. அப்போ 95 வரணும். கரெக்டாக? ஸோ 95 நம்ம இது கூட ஆட் பண்ணுறோமா? இந்த ஆட் பண்ணுறதுல தான் நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 204 வருமா? இதில் நம்ம 18 மைனஸ் பண்ணுறோம். 18 மைனஸ் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 14 மைனஸ் பண்ணுறோம். அப்போது 86 வரணும். 86 எங்கே வருதுன்னு பாருங்கள். 186. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 12th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டஸ் பண்ணியிருக்காங்க? 17லேருந்து நம்பர் இருக்குது, வேர்டாக இருக்குது. ஸோ 17லேருந்து 14 -4 வந்திருக்கு. அப்போது -21 ஆட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போது 12லேருந்து -21 ஆட் பண்ணால் 9 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 4லேருந்து -21 ஆட் பண்ணால் நம்மளுக்கு -17 வரணும். ஸோ அப்படி -17 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இப்போ சூப்பர்ப்பா. கியூலேருந்து ஓ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ் -2. ஸோ ஓலேருந்து எம்முக்கு -2, எம்லேருந்து கேக்கும் -2. ஸோ கேலேருந்து -2 பண்ணால் நத்திங் பட் நம்மளுக்கு ஐ வரணும், விச் இஸ் நத்திங் பட் ஐ. கரெக்டாக தான் இருக்குது. தென் ஜேலேருந்து ஹெச் வந்திருக்கு. ஜேலேருந்து ஹெச்சுக்கு என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? -2. எஃப்க்கு -2 தான், டிக்கு -2 தான். டிலேருந்து -2 பண்ணால் பி வரணும். அப்போ செகண்ட் லெட்ரு பி வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. தென் எல்லேருந்து ஜே வந்திருக்கு -2, அகெயின் -2 தான். ஸோ எஃப்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? டி வரணும். ஸோ லாஸ்ட் லெட்டர் டி வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நம்ம 14th கொஷின் பார்த்தலாமா? வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர்? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த, அதாவது சப்ராக்டட் ஃப்ரம், அப்போனா இங்கே தான் ஃபர்ஸ்ட் டிஜிட் வரணும் லோவஸ்ட் நம்பரு, ஃப்ரம் த ஹையஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அப்போ ஹையஸ்ட் நம்பரில் பாருங்கள் எது இருக்குன்ட்டு 916. அப்போ 9 தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பரு. தென் அதுக்கப்புறம் மைனஸில் லோவஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் பாருங்கள் 4 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 5 வருதா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அதுதானே ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பர், லோவஸ்ட் நம்பர் 247. அப்போ 2 இருக்குது. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 7 வருது கண்டிப்பாக. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ப்ளஸுக்கு மைனஸு, இன்ட்டுக்கு டிவைட் போடுறோம். 20 இன்ட்டுக்கு டிவைடா, ப்ளஸுக்கு மைனஸு கேன்சல் பண்ணால் 4 வருது. இந்த மந்த்லி பண்ணால் நம்மளுக்கு 100 100 இங்கே ஃபஸ்ட்டு என்ன போட்டோம்? மைனஸ் போட்டோம். தென் இங்கே வந்து ப்ளஸுக்கு மைனஸு ஒரு 2 வாட்டி ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ -9 சார் -5 இருக்குது. ஸோ -5 பண்ணால் நமக்கு 95. ஸோ 95 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. நவ் வி கேன் சால்வ் த 16th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஹெச்லேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து ஜேக்கு என்ன ஃபைட்டஸ் பண்ணுறோம்? +2 பண்ணுறோமா? கரெக்டு. அதேமாதிரி யூலேருந்து டபிள்யூக்கு +3 +2 கரெக்டாக தான் பண்ணுறோம். ஸோ எம்லேருந்து எக்ஸ் சம்மந்தமே இல்லை. எஸ்லேருந்து யூ +2 பண்ணுறோமா? கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி எஸ்லேருந்து விக்கு +3 பண்ணுறோம். அப்போது சம்மந்தமே இல்லை. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது.
ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஒரே லெட்டர் வச்சு ஆன்சர் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 17th கொஷின். டிலேருந்து எஃப்க்கு +1 பண்ணுறோம். ஓகே. அதேமாதிரி ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு +1 பண்ணுறோமா? கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. சூப்பர். அண்டு என்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ என்லேருந்து பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா +2 பண்ணுறோம். அதேமாதிரி ஹெச்லேருந்து எஃப்க்கா எஃப்லேருந்து ஹெச்சுக்கு +2 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் யூலேருந்து வி வந்திருக்கு +1. அதேமாதிரி எஸ்ஸில் டிக்கு +1 கரெக்டாக பண்ணுறோம். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஸோ நம்ம 18th கொஷின் போயிடுவோமா? ஓகே. வாட் தே கிவன் ஹியர்? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப்க்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. லைஃப்பில் எஃப் இருக்குது, ஃபவுண்ட்லேயும் எஃப் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 3527. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக 2 தான் இருக்குது. அப்போ 100% 2 தான் எஃப்ஆ இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த விச் கொஷின்? 19th கொஷின். இதில் என்ன கேட்டிருக்காங்க? போன கொஷின் மாதிரி அதே தான். டீக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. கேட்டு டிப்ஸ் ரெண்டுத்துலேயுமே டி இருக்குது. 6 4 இதில் 5721. ஸோ 1 தான் காமனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நத்திங் டு வரி. ஸோ 4லேருந்து 10 வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க? 10லேருந்து 22. ஸோ இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணுறாங்க. 4 × 2 போடுங்க 8 வரும். தென் +2 போடுங்க 10. சேம் வே 10 × 2 டைம்ஸ் போடுங்க 20 வரும். +2 பண்ணுங்க 22. ஸோ அதே தான். ஸோ அதே லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க. ஃபைனலாக நம்மளுக்கு 190 இருக்குது. இன்ட்டு 2 பண்ணி +2 பண்ணுறோம். அப்போது 380 +2 382 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ 21st கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ ஈக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மைஸில் இ இருக்குது, பியர்லையும் இ இருக்குது. அப்போது எத்தனை கொஷின்ரா இந்த மாதிரி கேட்டு வச்சுருக்கீங்க? அடப்பாவீங்களா! ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். 3 தான் காமனாக இருக்குது. ஸோ இது இல்லைப்பா, தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ 22nd கொஷின். ஹவு many such numbers which is immediately preceded by a number also followed by a symbol? ஸோ ப்ரெசிடென்ட்னா முன்னாடி, ஆஃப்டர்னா அதுக்கப்புறம். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்பர் சிம்பிள் செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், நம்பர் சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் சிம்பிள். இங்கேயும் பாருங்கள், நம்பர் சிம்பிள். தென் அவ்வளோதானா? அவ்வளோதான். ஸோ 3 டைம் வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? சூப்பர். நவ் வாட்டுப்பா 23rd. ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ கேலேருந்து ஓ வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? கேலேருந்து ஓக்கு +4 பண்ணுறோமா? அதேமாதிரி ஒய்லேருந்து சி வந்திருக்கு. இதுலேயும் +4 கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிலேருந்து இ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். இங்கே +3 தான் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இதுதானே ஆன்சராக இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா, 3வது செக் பண்ணும்போது அது தப்பாக இருக்குன்னா, அதுதான் கண்டிப்பாக டஸ் நாட் பிலாங் டு த குரூப்பாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போது 24th கொஷின் போயிடுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? பிளட் ரிலேட்டட் கொஷின். ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஸோ ஆர் நம்மளுக்கு ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னா ஏக்கு. அப்போ ஏ மேலாக இருக்க முடியும். தென் எஃப் இஸ் த சன் ஆஃப் ஏ. எஃப் மேல் தான், சன்னு. தென் ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. வெயிட் பண்ணுவோம். தென் டி இஸ் த பிரதர் ஆஃப் எஃப். தென் ஜி இஸ் த சிஸ்டர். ஓகே. தென் ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஆர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சன்னு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் என்ன வரும்னு பார்த்துலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ப்ளஸுக்கு மைனஸு இன்ட்டுக்கு டிவைட் சிம்பிள் போட மறந்துட்டேனா? சாரிப்பா, இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். யா, 215 இன்ட்டுக்கு டிவைட் போடுறோம். டிவைடுக்கு இன்ட்டு 4, தென் -8 22/3, தென் +45. கேன்சல் அவுட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 27 டைம்ஸ் வருமா? தென் ஒரு 4 வருது. ஓகே. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு 22, 4, 6 அண்ட் 8. ஓகேப்பா. ஸோ இதில் நான் இந்த 45 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு 905. இப்போது இந்த 274 நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1 வருது. தென் 10ல் 7 போச்சுன்னா 3, 8ல் 2 போச்சுன்னா 6. ஸோ அப்போ 631 கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர்.
Now I solve the 26th question. Rajat ranked 16th from the top and 55th from the bottom. Then how many students are there in the class? நம்மளுக்கு தெரியும் டோட்டல் equal to left plus right minus 1. ஸோ நம்மளுக்கு ரஜத்தோட லெஃப்ட் 16, ரைட்டு 55 minus 1 போடுங்க. இதில் இங்கே மைனஸ் பண்ணுறங்க 15 வரும். அதை இது கூட ஆட் பண்ணுங்க 70. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். Now we can solve the 27th question. சேட்டன் வந்தல்லே சாங்கு, பட் நம்மளுக்கு ஆன்சர் தான் வேணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஒய். ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே போகிறாரு பாருங்கள், சவுத்து 37 கிலோமீட்டர். தென் அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் ரைட்டு அண்டு டிரைவ்ஸ் 18 கிலோமீட்டர். ஸோ ரைட் எடுக்கிறாரு, ஒரு 18 போகிறாரு. தென் அகைன் ரைட் எடுக்கிறாரு 58. ஸோ 58னா இதில் 37 போச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு 21 இருக்குமா? 21. அப்போது இப்போ இங்கே இருக்காரு. தென் ஹீ ஸ்டாப்ஸு அண்டு பாயிண்ட் ஜெட்டு. ஓ நோ. அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாரு அண்டு டிரைவ்ஸ் 61 கிலோமீட்டர். 61னா ஓகே, இங்கே இருக்காருப்பா. 61 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு தென் டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 21. இப்போ இங்கே இருக்காரு. தென் இது வந்து ஜெட்டு. தென் ஹவு ஃபார் அண்டு டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஈ ஷுட் ட்ராவல் டு இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஒய். நம்மளுக்கு வெஸ்ட்டு நோக்கி போகணும். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61 தானே. பாயிண்ட் ஒய் வந்து இங்கே இருக்குல்ல, 61 ப்ளஸ் ஒரு 18 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 79. 79 கிலோமீட்டர் வெஸ்ட்டு நோக்கி போகணும் ஃபைட்டர்ஸ். வெஸ்ட்டு நோக்கியா ஈஸ்ட் நோக்கியா? ஈஸ்ட் நோக்கி, சாரிப்பா. அப்போது ஆப்ஷன் 4. யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகே, நான் சால்வ் 28th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுறாரு. 16 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. ஸோ 16 கிலோமீட்டர் போயிட்டார் ஃபைட்டர்ஸ். தென் ஹீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர். 8 எடுத்து லெஃப்ட் வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க, திருப்பி லெஃப்ட் எடுக்கிறாரு, டிரைவ்ஸ் 7 கிலோமீட்டர். இங்கே இருப்பாரா இப்போது 7 கிலோமீட்டர். தென் ஹீ டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 4 கிலோமீட்டர். ரைட் எடுக்கிறாருப்பா. இப்போது ரைட்னா இப்படி வருவாரா? இங்கே இருக்காரு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்கள், லெஃப்ட் எடுக்கிறாரு, 12 கிலோமீட்டர் போகிறாரு. அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறாரு 12. அப்போனா நமக்கு இது உள்ள 16 இருக்குல்ல, இந்த 16ல் நம்ம 7 தான் வந்திருக்கோம். ரிமைனிங் நமக்கு 9 இருக்கும். அப்போது இது உள்ள நம்மளுக்கு என்ன சொல்கிறது, 9ஆக மாறிடுச்சு இந்த லைனு. ஓகேங்களா? அப்போனா இது ஒரு 2, 9 நாட் 2, இது ஒரு 9 கிலோமீட்டர். ஓகேங்களா? 9 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு, எவ்வளோ போக சொல்லியிருந்தாரு நம்ம, 7 கிலோமீட்டர். தென் ஹீ டேக்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 4 கிலோமீட்டர். 4 வந்துட்டோம். 4 வந்துட்டு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். தென் 12 கிலோமீட்டரில் 9 போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்குது. அப்போ 3 கிலோமீட்டர் இங்கே இருக்கார். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஹீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர் வராருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதில் 7 ப்ளஸ்ஸு என்ன வருது, 15 ஒரு 3. இப்போ நம்மளுக்கு இங்கே இருப்பார். தென் ஃபைனலாக லெஃப்ட் எடுக்கிறாரு, டிரைவ்ஸ் 3 கிலோமீட்டர். இப்போ இங்கே வந்துட்டார். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷனா ஈ ஷுட். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதாவது நம்மளுக்கு இதோட 15 கண்டுபிடிச்சிட்டோம். தென் இங்கே ஒரு 3 இருக்கா, 3 போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 18 கவர் ஆகிடுது. தென் எங்கே வரும்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆக்சுவலி இது வந்து 15 இல்லை, நீங்களே பாருங்கள். இதுதான் 7. ஓகேங்களா? இது வந்து 4. அப்போ 4, 8 நம்மளுக்கு 12 தான் இது கணக்காகுது. ஸோ 18ல் 12 போச்சுன்னா ரிமைனிங் 6 இருக்கும். நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ 6 கிலோமீட்டர் இருக்கா, வெஸ்ட்டு நோக்கி போகணும். கரெக்டாக? அப்போ 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 29th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஈச் ஃப்ரெண்ட்ஸாக ஹாவ் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டேஸ் எக்ஸாமு ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டு சண்டே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2, 4, 6, 7 கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேப்பா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வி ஹாஸ் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே. ஸோ வீக் வந்து ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். தென் அதுக்கப்புறம் 3 people ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. பிகாஸ் நெய்தர் ஆஃப் தேம் ஹாவ் அ சண்டே. சண்டேல எக்ஸாம் இல்லை. பி ஹாஸ் இமிடியட்லி ஆஃப்டர் யூ. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு ஆஃப்டர் எக்ஸாம்னு சொல்லியாச்சு.
தென் டி ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் எஸ். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி தான் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? தென்னு அப்போ வந்து இந்த வி இங்கே வராது. அதுக்கப்புறம் வெயிட்டு இதுதான் டி. சூப்பர். இந்த டி இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே டி போட்டதுனால நம்மளுக்கு இது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களே. என்ன கொடுத்துருந்தாங்க? டி ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் எஸ். தென் ஹவு மெனி பீப்பிள் ஹேவ் எக்ஸாம் பிஃபோர் யூ. யூக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லி 3 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் கியூ அண்ட் எஸ். இப்போது கியூ இங்கே போடலாம்ல. கரெக்டு தான். ஸோ ஆல்ரெடி கியூ இங்கே தான் வந்திருக்கு. நான் தான் மாற்றி போட்டு வச்சுருந்தேன். ஓகே, லீவ் இட். ஸோ இப்போ நம்ம அந்த பியூ வந்து இங்கே தான் போட்டாகணும். ஸோ யூக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 2 பேருக்கு தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தானே? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 30th கொஷின் பார்த்துலாமாப்பா? ஓகே ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 7 ஃப்ரெண்ட்ஸு ஹாவ் சிட்டிங் இன் எ ரோ ஃபேஸிங் நார்த்து. ஓகேப்பா. 1 2 3 4 5 6 7 போட்டுற வண்டி தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 5 people சிட் பிட்வீன் ஜி அண்ட் டி. இங்கே ஜி போடுறேன், இங்கே டி போடுறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? போடுவோம். போட்டால் செக் பண்ணி பார்த்துடலாம். தென் எஃப் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. கரெக்டாக இருக்குது. பிகாஸ் இங்கே டி போட தான் எஃப்பில் அது லெஃப்ட்டில் எஃப்ஓ போட முடியுது. தென் ஒன்லி 1 person சிட் பிட்வீன் எஃப் அண்ட் எம். ஓகே. தென் ஓ சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் இ அண்டு சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் என். இவ்வளோ தான். என் ஓ இ. சிம்பிள். தென் ஓ சிட்ஸ் தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன். ஓ தானே? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 30க்கு 30 எடுத்திருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அண்டு ஃபுல் மார்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.